சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும், என் கூட இருக்கணும். இந்த இதுவுமே அவங்க கூட இருக்கிறதுக்கு தங்கச்சி அம்மா 2 பேருமே என் கூட இருக்கணும். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்ப இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்க? நான் 6th படிக்கிறப்பல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு தீப்பட்டு இருந்துச்சு, அதனால கோயிலில் போய் அவங்க பிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அது எனக்கு மனசு சேரலை. அதனால நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் போயிட்டு போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லி. இவ்வளோ பெரிய காயம் ஆயிருக்கு, இது எப்படி ஆச்சுங்க? கோவிலில் நாமக்கல் பரமத்தி வேலூர் தெரியுங்களா? அங்கே பரமத்தி வேலூர் பக்கத்தில் வாழவந்தி மாரியம்மன் கோயில் இருக்குது. அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவும் வேண்டியிருந்தோம் 3 வருஷம் இறங்குறோன்னு. என்ன ப்ராப்ளம்மா? ஹார்ட்டில் அவளுக்கு வால்வு ஓட்டை இருந்துச்சு. இப்போ அவளுக்கு வால்வு மாற்றி வச்சிருக்கு. அவளுக்கு எப்போ மாற்றி இருக்கு? 2009 9ங்களா? 5.5 வயசுல பண்ண. 5.5 வயசுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கு, பின்னாடி முதுகில் பண்ணியிருக்குங்க. அதனால அதுக்கு வேண்டியிருந்தா 2 வருஷம் அவங்க அப்பா தூக்கிட்டு இறங்கிட்டாங்க. 3ஆவது வருஷம் அவங்க நானும் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நானே தூக்கிட்டு இறங்குறேன், இடுப்பில் வச்சுட்டு இறங்குனேன். இவன் அந்த பயத்தில் காலை கட்டி பிடிச்சிட்டா. அப்படியே கால் மடக்கி உட்கார, அப்படியே ஒரு கால் மடக்கி ஒரு கால் கை, பாப்பாவோட தலை இந்த உள்ளங்கையில் இருந்துச்சு, இந்த கையை அதனால வந்துருச்சு. இப்படி கை உள்ள வச்சு கை ஃபுல்லுமே அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சிருச்சுங்க. அவள் சாப்பாடு ரொம்ப கையெல்லாம் இப்படியே தான் இருக்கும், அந்த இதில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் இந்த ரேகை இந்த கையெல்லாம் இப்போ தான் வந்தது. இந்த சூழ்நிலைனால பாப்பா கூட என்னால் பேச முடியாது, விளையாட முடியாது. அந்த அந்த என்னோட வழியே பெருசாக இருக்கிறதுனால பாப்பா அவங்கள கவனிக்க முடியல. என்னால் யாரும் ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்லை. நானும் 2 பிள்ளையை கொண்டுட்டு செத்து போயிடலாங்கிற முடிவில் தான் இருந்தேன். எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? நானும் குச்சி ஊனிட்டு நடக்கிறேன்டா, பிள்ளைகளுக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல. எங்கள் அம்மா வயசானவங்க, அப்பா இழந்த இதில் அவங்க வேலை செஞ்சு தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் செத்து போயிடலான்னு தான் இருந்தேன். அப்போ பாப்பா சொல்லுவாள், நீ அம்மா கவலைப்படுற, நாங்கள் இருக்கோம். ரொம்ப முடியாத நேரம் கோயிலில் போய் பிச்சை எடுப்பேன். பாப்பா 2த்தையும் உட்கார வச்சுட்டு அம்மா கோயிலை சுற்றி வர சாமின்னு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு சொல்லிட்டு போயிட்டு கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு வந்ததை ஒரு டைம் பார்த்துட்டா பாப்பா. கடைக்கு போகிறப்ப இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தேன். நீங்க ஒரு 6வது படிக்கும் போது இதை பார்த்துருக்கீங்க. ஓரளவுக்கு அப்ப விவரம் தெரியுற வயசுதான். விவரம். கை இப்படி இருக்கும், கை நீட்டெல்லாம் முடியாது, கை இப்படி தான் இருக்கும். இந்த இடமெல்லாம் இந்த சதையெல்லாம் இருக்காது, இந்த இது ஃபுல்லுமே அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். எந்த இதுமே லேசாக நூல் பட்டா கூட அறுத்துரும் கையை. இந்த கையும் இந்த சைடும் வெந்திருக்கும். என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்? காலில் இங்கே தொடையிலேருந்து சதை எடுத்து வச்சு கால் இவ்வளோ தூரம் வெந்திருக்கு. அதனால அது காலும் என்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற நிலமை வந்ததுனால யாரோ ஒருத்தட்ட முடியாது. இப்போ இந்த கை இப்படி வச்சு கேட்டுக்குவேன். இப்படின்னா நமக்கு என்ன வேற வழி இல்லையே. கோயிலுக்கு அடிக்கடி நீ வர்றது இதுக்கு தான் வரியாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீ நான் வேலைக்கு போகிறேன், சைல்டு இது எடுக்க மாட்டாங்க வேலைக்குன்னு சொல்லவும், நீ பீஸ் வாங்கிட்டு வந்து போட்டு வைமா, உனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வா, நான் வெட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு அவள் உட்காந்து நைட்டு 1 மணி வரைக்கும் வெட்டுவா. 6வது படிக்கும்போது நீங்க செஞ்ச வேலையோட காசு எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? ஒரு பீஸ் 10 பைசா வரும். மொத்தமா எவ்வளோ காசு? ஒரு ஒரு அதிகபட்சம் எத்தனை காசு கையில இருக்கும் கொடுப்பாங்க? நான் சின்ன பிள்ளை தான், அதனால 1 மாதம் செஞ்சு 400 ரூபா சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தா. 2012 தீபாவளி அப்போ 1 மாதம் வேலை செஞ்சுருந்தா 1 மாதம் 400 ரூபா தீபாவளி காசு கொடுத்தா கொண்டு வந்து. அந்த தீபாவளி காசில் அவங்க தங்கச்சிக்கு பட்டாசு ரொம்ப பிடிக்கும். அவங்க தங்கச்சிக்கு 50 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா. எனக்கு 100 ரூபா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணா. 1/2 கிலோ கறி எடுத்து வந்து ஆக்கி சாப்பிட்டேன். அந்த வருஷம் 2012ஓட தீபாவளி அப்படி போயிடுச்சு. என் குழந்தையோட அந்த பிஞ்சு விரலில் வெட்டின காசு தான் அன்னைக்கு அவங்க தங்கச்சியும் பார்த்துச்சு, என்னையும் பார்த்துச்சு. நான் இருக்கேன் அதையவே தான் சொன்னாலும் ஒழிஞ்சு. அப்பவும் கேட்பேன், என்ன வேணுமா? ஒன்றும் வேணாம்மா. பசிக்குதுன்னா சாப்பாடு வேணுமா? இல்லைம்மா, வீட்டில் அரிசி இல்லை, அதனால சாப்பாடு கேட்டேன். வேண்டாம்மா, டீ வைம்மா, டீ குடிச்சிட்டு தூங்கலாமா அப்படின்னும். அப்படி எத்தனை நாள் டீ குடிச்சிட்டு தூங்கியிருக்கீங்க? 25 நாள் பக்கம் வெறும் டீ மட்டுமே குடிச்சிருக்கோம் நானும் என் பிள்ளைங்களும். அந்த சக்கரை வாங்க காசு இல்லாமல் சாமி தட்டில் இருந்த காசு 9 ரூபா எடுத்துகிட்டு போய் சர்க்கரையும் டீ தூளும் வாங்கிட்டு வந்து டீ வச்சு குடிச்சிருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு ரூபா தட்டில் போடுற காசு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்கோம். உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கம்மா? நான் இப்போ இவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அவரும் தான் கூட வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆப்ரேஷன் 5 வயசில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், விடு, இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
குழந்தையவே. வேண்டாம் வேற வேணா பெற்றுக்கலான்னு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. நான் வந்துட்டு இல்லை எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னு அப்பா வந்துட்டு நான் பார்க்குற சாமி வா அப்படின்னு உங்க அப்பா சொன்னாங்க. கலைஞர் காப்பீட்டு அட்டை வச்சு அது மூலியமா ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா ஓரளவுக்கு வெளியே வந்துட்டா. அதனால அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் குண்டத்தில் விழுந்து கரெக்டாக 15-20 நாள் அப்பா சாகிறப்போ அப்பா அங்கே உயிர் போகுது. நான் தரையில் கால் எடுத்து வச்சேன் ஹாஸ்பிட்டல். அப்பா இறந்தது கூட நாங்கள் யாருமே போகல. இப்போ நீங்க வந்து அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி அவர் வந்தா சேர்த்துக்குவீங்களா? இல்லை, சேர்த்துக்க மாட்டேன். இத்தனை வருஷமா இல்லாதவங்க இப்போ மட்டும் எனக்கு எதுக்குங்க? நான் சம்பாரிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி என் குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படிங்கிற வைராக்கியத்துக்கு உங்களை தள்ளின சூழ்நிலை இது. சொந்தக்காரங்க பேசுனது. என்னன்னு பேசினாங்க? நாங்கள் இல்லாமல் நீ வாழ்ந்துருவியா, நீ போய் என்னது உங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நீங்கள் போய் தனியாக இருக்கிறீங்க, திருப்பூரில் வந்துட்டு நீங்கள் திருப்பூர்னு போனாலே தப்பான தொழில்களுக்கு தான் போவாங்க, நீங்கள் அங்கே போய் நல்லா இருக்க மாட்டீங்க, வேறு வழியில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தகாத மாதிரி பேசிட்டாங்க. அம்மா அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் நான் நிம்மதியாக வாழ மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் அதிகமாகலாம் ஆசைப்படல, என் பொண்ணுங்களும் நாங்களும். சொந்தக்காரங்க தீபாவளி பொங்கல்னா கூட சரி பிள்ளைகளை வச்சுட்டு ஏன் அங்கே தனியாக இருக்க, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடலாம்ல, அப்போ கூட யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதுதான் இப்போ எங்களுக்கு ஏக்கம் அதிகமானது காரணமே அது ஒன்று தான் இப்போ வந்தது எங்களுக்கு. உங்களுக்கு இதை தாண்டி உங்களை தாண்டி ஒரு ஆசை இருக்கு, இது பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆசை? எனக்கு கடனை முடிச்சுட்டு வீடு கட்டணும், அதுதான் ஆசை. எவ்வளோ கடன் இருக்கு? எனக்கு 2 லட்சம் கடன் இருக்கு. இப்போ வாரம் ஃபுல்லும் சம்பாதிக்கிறா. இப்போ நானும் கை முடியாமல் வேலைக்கு கை முடியாததோடு நானும் வேலைக்கு போனேன். ஆனால் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு வருவோம். மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தர் கைக்கு 20 ரூபா வட்டிங்கிறப்போ 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு நினச்சி பாருங்க. அப்போ அப்படியே மொத்தமாக போயிடும். அப்போ அப்படிங்கிறப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க காசு இருக்காது. அதனால எவ்வளோ சம்பாதிச்சோம் நம்ம கையில் 1 ரூபா கூட இல்லையே அப்படின்னு ஒரு நாளைக்கு அழுவா. ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி அழுவா ஒரு நாளைக்கு. விடு சாமி, இன்னும் கொஞ்ச நாள் 2 பேர் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அம்மா நல்லா நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், விடு சாமி அப்படி சொல்லிடுவேன். நீங்க இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபுட் கோர்ட்ல பில்லிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பில்லிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம், காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நீங்க ஏன் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? அதான் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஏன் நீங்களும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இடையில ஃபீஸ் கட்ட முடியல மேம். சரி நம்ம இனி வேலைக்கு போயிட்டு பாதி காசு அக்கௌண்ட்ல வச்சு ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்றதுக்காக போனேன். கையில ஏண்டா ஒரு பெரிய இது போட்டிருக்கீங்க? அந்த அது வந்து தழும்பு இருக்கும் மேம். அது ஒர்க் பண்ற இடத்துல பஸ்ல எல்லாருமே கேக்குறாங்க கையில என்னாச்சு. நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறீங்க? அம்மாக்கும் அக்காவுக்கும் வீடு கட்டி நாங்க 3 பேர் அந்த வீட்டுல இருக்கணும். வேற யாரும் வேணாமா? உங்களுக்கும் அப்பாங்கிறவரே வேணாமா? வேண்டாம். நான் அடிபட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்து என்னை பார்க்கவே வரல. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பவே. அப்பன்னு ரொம்ப பிடிக்கிறது. அழுவ கூட சரி அழுவாத. ஆனா அவங்க நம்ம கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, தூரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வேற ஒருத்தவங்க, அவங்க தான் வேணும்னு போயிட்டாங்க. இனி நம்ம அவங்கள நினைச்சிட்டு இருந்தா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறத்துல இருந்து வெறுத்துட்டேன். ஸ்கூல் டயத்துல எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மற்ற பிள்ளைங்க அப்பாவை கூப்பிட்டு வரப்ப நம்ம அப்பா கூப்பிட்டு போக மாட்டாங்களான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் அக்கா தான் சைக்கிள்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போனோம் ஸ்கூல் டயத்துல. நீங்க அப்படி சொன்னீங்களா இப்படி கஷ்டமா இருக்குன்னு? எல்லாத்தையும் அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க, என்னையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு. அதனால அக்கா வந்து சைக்கிள்ல ஓட்டிட்டு பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. நீங்க என்னைக்காவது அப்பாவை போய் பார்க்கணும் திரும்ப அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? அவன் செத்த கூட நான் பார்க்க மாட்டேன். நானும் அவனை பார்க்க கூடாது, அவங்களும் என் மூஞ்சியே பார்க்க கூடாது. சாகிற வரையும் என் மூஞ்சி பார்க்காம நம்ம சின்ன பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட தெரியாம செத்து போயிடணும். அவங்க இல்லாதனால டெய்லியும் அழுவ ரோட்லயே உட்காந்துருப்பேன். அப்பா வருமா, அப்பா இப்ப வந்துருமா அப்படின்ட்டு இந்த பொண்ணோட போய் பனியில உட்காந்துருப்பேன்.
எங்க அம்மா விடவே வரமாட்டாங்கம்மா, வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவாங்க. நான் வெளியவே உட்காந்துருப்பேன். அப்புறம் அக்கா வந்து தூங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க, போய் தூங்க வைப்பாங்க. அப்புறம் திரும்பி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாத்தையும் அவங்க அப்பா வண்டியில கூப்பிட்டு வந்து இறக்கி விடப்ப டாட்டா சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு போவாங்களா. அதை பாக்குறப்ப நம்ம அப்பாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு நாள் அம்மா எனக்காகவே போய் நான் அழுவுறேன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வர கேட்க போனாங்க. அந்த இன்னொருத்தவங்க கூட இருக்கவங்க வீட்டுக்கு அவங்க இருந்துட்டு அவங்களும் அப்பாவும் சேர்ந்துட்டு அம்மாவை அடிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போய் வீட்டுக்கு வந்தாங்க. அதுல பார்த்ததுல இருந்து எனக்கு இன்னும் அப்பாவே வேண்டாமா, நீயும் நானும் அக்கா மட்டும் போதுமா அப்படி சொல்லிட்டேன். அது அம்மா மூஞ்சி ஃபுல்லா வீங்கி போய் கண்ணு ஃபுல்லா இங்கெல்லாம் ஃபுல்லா அடிப்பட்டு வந்தாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை, அங்கதான் நடந்துச்சுன்னு. அப்புறம் பாட்டி கிட்ட அக்கா கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்ததுல இருந்து வேண்டாமா, இனி அப்பா நம்மளுக்கு நானும் நீ அக்கா மட்டும் போதுமா அப்படி சொல்லிட்டு. அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்கள வந்து நான் பாத்துக்கிட்ட மாதிரி யாருமே பாத்துக்காதளவு இருந்திருப்பேன். எல்லாருமே பொறாமப்படுற மாதிரி பத்திரமா பார்த்துருப்பேன். பெரிய வித்தியாசம் இல்ல, வயசு வித்தியாசம். நீங்களும் அதே ஏக்கத்துலதான் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தங்கச்சி அப்பா கூட்டிட்டு போய் விடலையேன்னு இவ்வளோ ஃபீல் பண்றாங்கன்னு தான் சைக்கிளை கொண்டு போய் விடணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த வயசுலயே தோணுச்சு? நான் தான் மூத்த பிள்ளைன்னு ஆயிடுச்சு வீட்டுக்கு. அப்போ இவங்களாலையும் முடியாது, இவ சின்ன பிள்ளை. அப்போ நான் மட்டும்தான் நடுவில் இருக்கிறேன். அப்போ நம்ம இதாக இருந்தால், ஒரு போல்டாக இருந்தால் தானே அவங்கள பார்க்க முடியும், 2 பேர்த்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. அக்கா பட்ட கஷ்டம் இல்லை அக்கா படுற கஷ்டம் என்னைக்கு பார்த்து இவங்களுக்கு வேண்டியாவது நான் ஒரு நாள் பெரிய ஆளாயி அக்காவை நல்லா சந்தோஷமா பாத்துக்கணும்னு தோணுச்சு? அவள் டெய்லியும் நைட்டு லேட்டா வீட்டுக்கு வருவா. எனக்கும் அவ கூட விளையாடணும், கடைக்கு போகலாம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்லாம் தோணிருக்கோம். அதனாலேயே இவ்வளோ சீக்கிரமா கடன்லாம் முடிச்சுட்டு சொந்த வீடு கட்டிட்டு ஒரு நாள் எல்லாரும் நானும் அக்காவும் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் மெமரிஸ்க்காக அப்படின்னு தோணிருக்கு. அதுவும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறப்பல ஐயோ நம்மளுக்கு சீக்கிரம் செத்து போயிடுவோமா, தான் உடம்பு சரியில்லாம போகுதுன்னு தோணும். நம்ம சீக்கிரம் அக்காவையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிடுவோமோன்னு தோணும். ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது? அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால நிறைய உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். டெய்லியும் காலைல எந்திரிச்சோன்னா தும்பிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப இந்த இடம் ஃபுல்லாவே வலிக்கும் தும்பிக்கிட்டே இருக்கிறதுனால. அதெல்லாம் வேலைக்கு போயிட்டு என்னால கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஆயிட்டேன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு காய்ச்சல் வந்தா கூட 1 மாசம் வரையும் காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அதனாலயே எனக்கு நம்ம சீக்கிரமா செத்து போயிடுவோமா, அக்காவும் அம்மாவும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி என்னைக்காவது இவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அம்மாக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அம்மா சீக்கிரம் நான் செத்து போயிடுவேன், அம்மா இவ்வளோ உடம்பு சரியில்லாம போகுது, இத்தனை மாத்திரை நான் மட்டும் சாப்பிட்றேன், ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்கா கிட்ட சொன்னதில்ல. அக்கா கிட்ட வந்து எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னு மட்டும் கூப்பிட்டு சொல்லுவேன். உடம்பு சரியில்லாதப்போ அவளும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா. போக மாட்டேன் நீ விட்டு. உங்க லைஃப்ல அக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரோல்? எனக்கு செகண்ட் அம்மா மாதிரி. எப்பயும் என் கூடயே வச்சுக்கணும், அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் என் கூடயே இருக்கணும். ஸ்டார் மாதிரி. நைட் டைம்ல 3 ஸ்டார் மட்டும் தனியா இருக்கும், அது எப்பயுமே என் கண்ணில் மாட்டோம். அந்த 3 ஸ்டார் மாதிரி நானும் அக்கா அம்மா மட்டும் எப்பயுமே இருக்கணும். எங்க சொந்தக்காரங்க யாருமே வேண்டாம், புதுசா யாருமே ஆளுங்க சொந்தக்காரங்களே வேண்டாம். நானும் அம்மா அக்கா போதும். கஷ்டத்தெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கிறது என்ன விஷயம்? மறக்கிற மாதிரி இருக்கிறது அவங்க கூட உட்காந்து பேசுறது. எப்பெல்லாம் உட்காந்து பேசுவீங்க? டைம் இப்போதைக்கு கிடைக்கல எனக்கு. ஆனால் சண்டே
நைட் வேணால் உட்காந்து எல்லாம் பேசுவோம். இப்போ இவளும் ஒர்க் போகிறனால சண்டே இவளுக்கு லீவ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவளுக்கு கூட பேச முடியல. இப்போ எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்களா. அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ அக்கா தனியாக ஆயிடுவாளே, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஆயிடுச்சுன்னா அக்கா மட்டும் தனியாக அனாதை ஆயிடுவாளேன்னு அவளுக்கு அதையும் என்கிட்ட சொல்லியிருக்கா நிறைய டைம். அம்மா நம்ம 2 சீக்கு கோழிம்மா, நம்ம சீக்கு கோழிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அந்த கெளுத்தி கோழி அப்படின்னு கேட்கும். விளையாட்டுத்தனமாக சிரிச்சுட்டே கேட்டுரும். அம்மா அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். சரி நீ கல்யாணம் பண்ணிக்க சாமின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்துட்டு நீ சாகரப்போ உன் கூடயே நானும் செத்துருவேன், அப்போ அக்காவை யார் சாமி பாப்பான்னா அக்கா குடும்பத்தோடு இருந்துக்கோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவா ஒரு நாளைக்கு. இப்போது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போணுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு, என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ சொன்னாங்க பார்க்கணும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் ஊசி போட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னா அட்மிட் ஆக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, அவங்க விட்டுட்டு போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா, நாங்கள் 2 பேரும் எப்படி வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கடந்து போகும்னு சொல்லி நினச்சிட்டு இதெல்லாம் போயிடும் எப்படி இருந்தாலும் சரியாகும் அப்படி சொல்லி என் மனசை நானே தேர்த்திக்குவேன். காசு இல்லாதனால ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியல. அவள் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி கொடுத்தா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இப்போ காசு இல்லாதனால போய் டெஸ்ட் பண்ண முடியல. பாப்பா சொன்னா கொஞ்சம் பொறுமா, பணம் தீபாவளி போனஸ் வரும், என் போனஸ் காசு அப்படியே வந்து நீ வைத்தியம் பார்த்துக்கம்மா, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. எங்கே போயிட்டா எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் அனாதை ஆகிடுவோம். எப்படின்னா இப்போ ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி என்னை வச்சுருக்குங்க என் பிள்ளைங்க. என்னோட சந்தோஷம் என்ன, எனக்கு பூ பிடிக்கும் அந்த மாதிரி தானே. மற்றவங்க யார் பேசினாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாள் அதிகமாக உயிர் வாழ்வேன்ல. அதனால அதுங்களுக்கு அது ஒரு ஃபீல். நிறைய எனக்கு வைத்தியமே பார்த்து அதுங்க ஃபுல்லாக நொந்துருச்சுங்க. வேலைக்கு போகாம என் கூடயே இருங்க, நான் அவங்களையும் பார்த்துக்கிறேன், நானே உங்களுக்கு சம்பாரிச்சு தரேன், நீங்கள் வீட்டிலே இருந்து எனக்கு டெய்லியும் சமைச்சு கொடுத்துட்டு எங்களோட விளையாண்டுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லணும். அங்கே எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க, நானும் டிஃபனில் போட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அக்காவை எழுப்பி 3 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அங்கே கொடுக்குற டிஃபன் நீங்கள் சாப்பிடாம வீட்டுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றீங்க? இவங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல, அங்கே எங்களுக்கு மீன் சிக்கன் நல்லா சமைச்சு தருவாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் செய்யறதுக்க பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால நைட்டு மட்டும் எடுத்துட்டு வந்து தந்தா சாப்பிடுவாங்க. உங்க கண்ணு முன்னாடி இப்போ ஒரு ஜீனி வருது, உங்களுக்கு ஒரு வரம் தருது அப்படின்னா என்ன கேட்பீங்க? 3 பேர் ஒன்னொன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வீடு கொடுத்து இவங்க 2 பேர்த்தையும் வேலைக்கு போகாம என் கூட இருக்க வச்சிடணும், என்னோட உடம்பையும் அம்மா உடம்பையும் சரி பண்ணி கொடுத்துடணும். நீங்க என்ன கேட்பீங்க? நான் கடன் இல்லாத வாழ்க்கையை கேட்பேன். நீங்க என்ன கேட்பீங்க? நான் எனக்கு இந்த 2 மாணிக்கத்தை கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் நல்லபடியாக வளர்த்தெடுத்துக்கணும், கேவலமாக பேசுகிறவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், என் குழந்தைங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் ஒரு நாள். நீங்க சொன்ன மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையாகட்டும், நீங்க சொன்ன மாதிரி வீடு கட்டி நீங்களும் அம்மாவும் பரிபூர்ணமாக ஹெல்த் வைஸ் குணமாகி ரொம்ப நல்லாவும் இருப்பீங்க. மற்றவங்க முன்னாடி 2 பிள்ளைங்களை ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயும் காட்டுவீங்க. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனதுல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. எத்தனை கஷ்டம் வந்திருந்தாலும் எப்படி இதை நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு இதுவும் கடந்து போகும்னு சொல்றீங்க. உண்மையா இதுவும் கடந்து போய் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க.